Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் குடும்ப தலைவரா ரேஷன் கார்டுல இருந்திருப்பாங்க. ஒருவேளை அவர் பாத்தீங்கன்னா இறந்திருப்பாங்க. இறந்தா நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு குடும்ப தலைவர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்? அத பத்தி இன்னைக்கு ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் பாத்தீங்கன்னா இறந்திருந்தாங்கன்னா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடை கொடுத்த மொபைல் நம்பர் கையில கண்டிப்பா வேணும். இதை நீங்க அருகில் இருக்கிற இ-சேவை மையத்திலும் பண்ணலாம். அப்படி இல்ல நீங்க வீட்ல இருந்தபடி நீங்களே கூட அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுக்கான வெப்சைட் பாத்தீங்கன்னா tnpds.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவையில பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் மாற்றம் செய்யன்னு ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா போதுமானது. ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் இங்க கொடுத்தீங்கன்னா போதுமானது. இப்போ நம்ம போடலாம். இப்போ இதில் மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் குடும்பத் தலைவர் மாற்றம் பண்ணணும். ஒரு லேடிஸ் பேரில் இருக்கும், இல்லை ஜென்ஸ் பேரில் இருந்திருக்கும். அவங்களோட பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிருக்கும். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குடும்பத் தலைவர் மாற்றம் கண்டிப்பாக பண்ணலாம். 2 ரீசன் தான். மற்றபடி எந்த ரீசனுக்காகவும் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் நம்ம மாற்றம் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிபி வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அதோட டீட்டெயில்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் ஒரு வேளை இறந்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களை குடும்பத் தலைவராக நம்ம போடுறோம்னா இவங்களை பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர்னு ஹெட்னு போட்டு இந்த ரைட் சிம்பிள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல அவங்க குடும்பத் தலைவருக்கு என்ன முறை வராங்களோ அதை கொடுத்துட்டு இந்த ரைட் சிம்பிள் கொடுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் மாட்டணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யாரை குடும்பத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம் அவங்கள பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன முறை வருதோ அவங்க மாற்றணும். அடுத்து பார்த்தீங்கன்னா யாரை குடும்பத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் அவங்களோட ஃபோட்டோ அந்த இடத்துல பதிவேற்றம் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காரணம் கேட்பாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இறந்திருந்தால் அவங்களோட இறப்பு சான்றிதழ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா விவாகரத்து சான்றிதழ் கண்டிப்பாக வைக்கலாம். அதைப்படி பார்த்தீங்கன்னா மேற்படி இதர வந்து நம்ம கொடுக்க முடியாது. இந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வச்சிங்கன்னா அவங்க அக்செப்டபிள் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆஃபீஸ் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண கீழே வந்துடுங்க. அதே மாதிரி இறப்பு சான்றிதழை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பிடிஎஃபோ இல்லைன்னா ஜேபக்கோவோ அதோட இறப்பு சான்றிதழை வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா விவாகரத்து சான்றிதழை வச்சிருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உறுதிப்படுத்தல் கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. இன்னொரு கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 டேஸில் வந்து உங்களுக்கு தலைவர் மாற்றம் ஆகிடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரை நீக்கம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் பொறுப்பை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் 15 டேஸ் கழிச்சு திரும்ப அவங்கள ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். ஒருவேளை இவங்களுக்கு வந்து குடும்ப தலைவர் இறந்துருந்தாங்கன்னா அவங்க பேரை டைரெக்டாக நம்ம நீக்கம் பண்ண முடியாது. அவங்களேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுப்புலேருந்து பொறுப்பை மாற்றி விட்டுட்டு 15 டேஸ் கழிச்சு நம்ம நீக்கம் பண்ண முடியும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வரும். ஒரு 15 டேஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது செக் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேயே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டை தொடர்பு சேவை நிலை அறியன்னு கொடுத்துட்டு நான் வந்து குடும்பத் தலைவர் மாற்றணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.